ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5வது நாள் வீட்டு வேலை பார்க்கலாமா? நைட்டு பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டாக எனக்கு முக்கியமான வேலை இருந்தனால வீட்டு வேலை நான் பார்க்கவே இல்லை. பாத்திரம் எதுவுமே தேய்க்கவே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து வெளியிலே போட்டுட்டேன். ஏன்னா அந்த சின்டெக்ஸ்லேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ட்ரம்மை தூக்கி வச்சுட்டேன். ட்ரம்மு ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. அப்போ அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணால் தானே அடுத்து தண்ணி வடிய அந்த தண்ணி பூரா அந்த ட்ரம்மில் நம்மளுக்கு சேமிப்பாகவே இருக்கும். அதனால தான் சரி வெளியிலே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை பிறக்கி போட்டு தண்ணியெல்லாம் நல்லா தெளித்து விட்டுட்டு கையோட கொஞ்சம் போல் துணி இருந்தது அதையுமே வாஷிங் மிஷினில் போட்டு இப்போ தான் நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் 2 பேர் ட்ரெஸ் மட்டும்தான். என் பையன் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டான். என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு லீவுக்கு போயிருக்கான். அதனால் இப்போ நானும் என் பொண்ணு 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். துணியை காய வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா அந்த பாய் பார்த்திங்கன்னா அந்த மூலையில் இருந்தது. என் பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நைட்டு படுத்திருந்தாங்க. நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தனால சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாயை கொண்டுட்டு போய் அங்கே லாஸ்ட்டில் விரித்து ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பாயை எடுத்து வைக்கவே இல்லை. அந்த பாயையுமே கையோட எடுத்து வச்சுட்டு வாசலையுமே பெருக்கி விட்டுட்டு குடத்தை வச்சு நல்லா மோந்து நல்லா வாசல் ஃபுல்லாக தண்ணியை நல்லா தெளித்து விட்டாச்சு. நைட்டியெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ வெயில் காலம் தானே, தண்ணி உடம்புல படப்பட நம்மளுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்கும். அப்புறமா வாசலையுமே நல்லா கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால கட்டைக்கோலம் போடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் என்ன நினச்சோன்னோ தெரியல, கம்பி கோலத்தை போட்டுட்டு எப்போதுமே நான் வெள்ளி செவ்வாய்க்கு கம்பி கோலம் மட்டும் நான் போட மாட்டேன். அது சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் அதுவே என்னோட மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி கம்பி கோலத்தை போட்டுட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு முறை அந்த பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு இப்போ தான் நான் சமையல் பண்ணவே போகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி ஸ்கூலுக்கு வேறு வர சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு 12:30க்குள்ளே ஸ்கூலில் இருக்கணுமா. அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த 11th எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு அதை பேப்பர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத குறித்து தருவாங்க அப்படின்னு என் பொண்ணு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ சமைக்கிறதுக்கான பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு போய் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக ஒரு சமையலை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி பாத்திரத்தை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக 10:30க்குள்ளேயே நான் குளித்து கிளம்பி போகும்போது ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ் அல்லது வேறு ஏதாவது தனியார் பஸ் வரும். ஃப்ரீ பஸ் வரல அப்படின்னா நம்ம வேறு பஸ்ஸில் வந்தோம்னா 10 ரூபாய் டிக்கெட்டு கேட்பாங்க. இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா கடையை திறக்க முடியாது. ஸ்கூலுக்கு போகிறனால மதியானம் தான் கடையை திறந்து நம்ம போய் தைக்க முடியும். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.